தலைப்பு காட் மீட்ஸ் அஸ் வேர் வி ஆர். ஸோ தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நாம் இருக்கும் இடத்தில் சூழலில் நம்மை சந்திக்கிறார். ஸோ நாம் இருக்கும் இடத்தில் தேடி வந்து சந்திக்கிறார். ஸோ இன்றைய காலகட்டங்களிலே நாம் அநேக வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம். டோர் டெலிவரி டோர் டெலிவரின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஓகே, டோர் டெலிவரிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுனாலும் நம்ம வீடை தேடி நமக்கு வருது. ஸோ அந்த காலகட்டங்களிலே ஆண்டவருடைய செய்தி மேய்ப்பர்களை நோக்கி, மேய்ப்பர்கள் இருக்கும் இடத்தில் வந்தது என்று சொல்லி இந்த போர்ஷன்ல நம்ம படிக்கிறோம். ஸோ என்னோடு சேர்ந்து நீங்களும் கூட இந்த போர்ஷனை படிக்கும்படியாக கேட்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8 முதல் 21 முடிய. ஸோ நாம் அனைவரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். சோ நாம் வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஒரு ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு செய்தி, ஆண்டவருடைய பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் என்று சொல்லலாம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜ் வந்து எப்படி அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு பலம் வாய்ந்த நபர் யாரு? தூதர்கள். தூதர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த பலம் வாய்ந்த பவர்ஃபுல் பீப்புள் என்று சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பலம் வாய்ந்த நபரால் சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஒரு பவர்ஃபுல் சுச்சுவேஷன்ல சொல்லப்படுது. திடீரென்று நிறைய தூதுவர்கள் அந்த இடத்துல தோன்றுகிறார்கள். தூதர்கள் சொல்லுகிற செய்தி மிகவும் பலம் வாய்ந்த செய்தி. அது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், பலம் இல்லாத மக்களால் ஒடுக்கப்பட்ட எளிய மனிதர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்றாங்க. ஸோ பவர்ஃபுல்லான பர்சன் சொல்றாங்க, பவர்ஃபுல்லான சூழல்ல சொல்றாங்க. ஆனா யாருக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், பவர் இல்லாத மக்களுக்கு சொல்லப்படுகிறது, மெய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஸோ மெய்ப்பர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த காலகட்டங்களிலே மெய்ப்பர்கள் மிகவும் ஒதுக்கப்பட்ட நபர்களாக இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், மேய்ப்பர்களுடைய தொழில் பொதுவாக ஆடு மாடுகளோடு அவர்கள் தங்கி இருக்க வேண்டும். பொதுவாக ஆடு மாடுகளோடு யாரு அந்த இது தங்கி அதற்கு பணிவிடை செய்து அதை பராமரித்து வருகிறார்களோ, அவங்க வந்து ஷிஃப்ட் கணக்குல வேலை பார்க்க முடியாது. ஸோ நீங்க ஒரு மிஷின்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் கணக்குல வேலை பார்க்கலாம். இல்லை ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் டைம்ல வேலை பார்க்கலாம். ஈவன் இஃப் யூ ஆர் டிரைவிங் கார் யூ கேன் ஒர்க் அஸ் அ ஷிஃப்ட். பட் நீங்க ஒரு மேய்ப்பனா இருக்கிறீங்க, ஒரு ஆடுகளை பராமரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஷிஃப்ட் கணக்குல ஒர்க் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நான் வந்து சாமனை நீங்க அடுத்த நாள் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அந்த ஆடுகள் வந்து அவர் புதுசா வந்தாருன்னா அவர் அப்படியே பார்க்கும், இவன் யார் புதுசா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய குரலை கேட்காது, சில நேரம் சாப்பிடாம கூட இருக்கும். ஸோ மெய்ப்பர்களுடைய தொழில் எப்படி என்று சொன்னால், அந்த ஆடுகளோட சேர்ந்தே இருக்க வேண்டும். ஆடுகளோட சில நேரம் தூங்கிடுறாங்க, அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. ஆடு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போய் அவங்க கூடாரமிட்டு அங்கேயே தங்கி கொள்வார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற அந்த மேய்ப்பர்களை வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க மேல ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் மேய்ப்பர்கள்ங்கிறது கடைநில ஊழியர்கள், எந்த திறமையும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொஞ்சம் சமுதாயத்திலே ஒதுக்கியே வைத்திருப்பார்கள் அந்த காலகட்டங்களிலே. எப்படி உங்களுக்கு புரிய முடியாது சொல்லும் என்று சொன்னால், லெப்பர்ஸ் தொழுநோய் இருக்கிறவங்க தான் கடைநிலையில இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான்
இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்கிறார்கள். சோ ஒரு எளிய மக்களை ஒரு ஒரு வல்லமையான செய்தி சொல்லப்படுகிறது இந்த சூழலிலே. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம அடுத்த ஸ்லைடு போலாம். சோ நாம எந்த சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் யோசிப்பதில்லை. எந்த குணத்துல இருக்கிறோம், இல்ல எந்த விதமான பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறோம், எந்த சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது குறித்து ஆண்டவர் என்னைக்குமே யோசிக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தை நம்மை வந்து சேருகிறது. சோ இதை குறித்து நான் உங்களிடத்துல ஒரு 4 காரியங்களை குறித்து நான் இன்றைய நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலாவது காரியம், காட் நெக்ஸ்ட் காட் ஆன் அவர் ஆர் யுவர் ஸ்பாட். சோ மேய்ப்பர்கள் எங்க இருந்தாங்களோ நடு ராத்திரியில இருந்தாங்க. மேய்ப்பர்கள் அந்த மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். சோ அந்த டைம்ல அந்த மெசேஜ் போய் சேருது. ஒருவேளை அந்த டைம்ல வந்து இந்த மெசேஜ் வேற யாருக்கு கூட அந்த தூதனானவன் சொல்லி இருக்கலாம். ஒருவேளை அந்த டைம்ல ஒரு சர்ச்சில் கூட ஒருத்தங்க பிரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஒரு பெரிய கூட்டம் கூட நடந்துட்டு இருக்கலாம் அந்த டைம்ல. சோ அங்க போய் இந்த செய்தி சொல்லப்படவில்லை. யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எளிய மனிதர்களுக்கு அது சொல்லப்படுகிறது. எளிய சூழலிலே இருக்கிற மனிதர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படுகிறது. சோ மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்ம வேதத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் வசனம் 1, 2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்திராவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடியின் அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த இடத்துலயும் ஒரு தூதனானவன் மோசேக்கு ஒரு காட்சி அளிக்கிறார். மோசே எந்த சூழல்ல இருக்கிறார் அப்படின்னா, சாதாரண ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய ஒரு வேத தெளிவாக படித்தவர் கிடையாது, வேத அறிஞரும் கிடையாது. சாதாரண மனுஷன் தான், சாதாரண கோவப்படுற மனுஷன் தான். சோ அந்த இடத்துல அவனையும் நோக்கி ஆண்டவருடைய தரிசனம் அங்கே காண்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? ஒவ்வொரு சூழலிலும் சில வேளைகளிலே நாமே சில கற்பனைகளை நாம் யோசித்துக் கொள்கிறோம். சோ நாம இப்படி இருந்தாதான் ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார். சோ இந்த சூழல்ல இருந்தாதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு அப்படிங்கிற சூழல் கிடையாது. ஒருவேளை நம்ம குற்ற உணர்ச்சியில இருப்போம். சில வேளைகள்ல ஒரு சில நேரங்களில் நாம் சில தவறுகளை செய்திருப்போம். குற்ற உணர்ச்சியிலே இருப்போம். மிகுந்த ஆழ்ந்த கவலையிலே இருப்போம். அல்லது பல மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நாம் சில நேரங்களிலே தோல்வியுற்ற நபர்களாய் இருப்போம். இல்லைங்களா? சோ அந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்க மாட்டார், நம்மை சுற்றிலும் யாருமே இருக்க மாட்டார் என்கிற எண்ணம் கிடையாது. அந்த சூழலில் தான் ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறார். நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்கிறார். நம்முடைய மெல்லிய சத்தத்தை அவர் கேட்கிறார். சரிங்களா? நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆண்டவர் உண்மையிலே பார்க்கிறது கிடையாது. ஈவன் யூ ஆர் டூயிங் சின், பாவ உணர்ச்சியில இருக்கும் பொழுதும் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாவீது சொல்றாரு, சங்கீதம் 139 வசனம் 7, 8, 9 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்தில் ஏறினாலும் அங்கே நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இந்த இந்த வசனத்தை தாவீது எந்த சூழல்ல எழுதுறாரு அப்படி சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அப்படின்னா, சோ அந்த பாவம் அவர் செஞ்ச உடனே தீர்க்கதரிசி அவருக்கு வந்து உணர்த்தும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் அங்க பிரேயர், தாவீது வந்து அந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்லி பிரேயர் பண்றாரு. சோ இதுதான் அவருடைய பிரேயர். சோ அவருடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், நான் பாவம் செய்து விட்டேன், நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றிலும் காவலர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கிறாங்க, என்னை யாரும் பார்ப்பதற்கு யாரும் அனுமதி கிடையாது. சோ நான் பாவம் செய்யலாம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் எங்க இருந்தாலும் ஆண்டவரை நீர் பார்த்துட்டு இருக்கிறீர், நாம் செய்யும் பாவங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொன்னபடி இவ்வளவு சூழலிலே நாம இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மிடத்திலே வந்து உட்கார்ந்து நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? இன்றைய நாளிலே இந்த மாலை வேளையிலே ஒருவேளை நமக்குள்ளாய் ஒரு தோல்வியுற்ற சூழல் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்திலே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அவர் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார். சோ மெய்ப்பர்களுடைய தகுதி பொதுவாக மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அப்படிதான் பார்க்கப்பட்டாங்க. பட் அந்த ஆண்டவர் அந்த சூழலிலே அவர்களை நோக்கி சென்றார். சோ அவர்களோடு தங்கி அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம்.
சோ இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி சொல்ல நான் தியானித்த செய்தி என்ன என்று சொன்னால், மேய்ப்பர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து நான் உங்களிடத்திலே இன்னும் 3 காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 2வது காரியம், ரெஸ்பாண்டிங் வித் ஃபெய்த் லைக் எ ஷெப்பர்ட் ஆன் அவர் ஸ்பாட். சோ இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே, ஆண்டவருடைய பிறப்புங்கிற செய்தி சொல்லப்பட்ட உடனே, மேய்ப்பர்கள் உடனடியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம உடனே சென்று போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி உடனே பிளான் போட்டாங்க. உடனே முடிவு எடுத்தாங்க. சரிங்களா? நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. ஏதாவது குழந்தைங்க பிறந்த செய்தி வந்து இப்படி திடீர்னு யாராவது அறிவிப்பாங்களா? திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள போய், ஒரு இருட்டுல போய் யாராவது அறிவிப்பாங்களா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மேய்ப்பர்களுக்குமே இது ஒரு புதிய அனுபவமா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லைங்களா? திடீரென்று ஏனென்று சொன்னால், அந்த காட்சி கண்ட உடனே மேய்ப்பர்கள் உடனே பயந்து விட்டார்கள் என்று சொல்லி நம்ம இதுல வசனத்துல பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் அதை பார்த்து, அதை கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கமாயிருச்சு, பயமாயிருச்சு. உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மேய்ப்பர்கள் இப்படி கூட நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றது சரியா இல்லையா அப்படின்னு நம்ம ஆள் விட்டு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்ய முடியாது? உடனே இதெல்லாம் விட்டுட்டு போ முடியாது. இவங்க சொல்ற செய்தியுமே நமக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாதே. அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒரு ஆள அனுப்பிச்சு இது உண்மையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லி இவங்கள அனுப்பி கூட அவங்க கேட்டிருக்கலாம். இன்னொரு செ இன்னொரு விதமா கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்ம தங்கிட்டு ஏதோ இருட்டாயிருச்சு. இன்னும் இந்த இருட்டுல போய் நம்ம ஏன் கஷ்டப்படணும்? தங்கிட்டு காலையில கூட போய் நம்ம போய் பார்த்துக்கலாம். குழந்தை எப்படியும் அங்க தானே இருக்க போகுது. அப்படி சொல்லி அவங்க மேய்ப்பர்கள் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள். என்ன முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், நாம் உடனே போய் அந்த குழந்தையை பார்ப்போம் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். சோ அந்த செய்தியை முழுவதுமாக அவர் நம்பினார்கள். உடனடியாக போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள். சோ அந்த அந்த அளவுக்கான அவர்களுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த காலகட்டங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரோம அரசாங்கத்தால் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தது அந்த சூழலிலே. எல்லாரும் அந்த நேரங்களிலே நமக்கென்று ஒரு மேசியா வருவார், நம்மை மீட்டெடுப்பார் என்கிற ஒரு சூழல்ல தான் அந்த காலகட்டங்கள்ல எல்லாரும் இருந்தாங்க. சோ அந்த சூழல்ல இந்த செய்தி சொல்லப்பட்டதும், நாம் போய் உடனே நம்ம இயேசுவாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஏஞ்சல் சொன்ன உடனே இவங்க உடனே முடிவெடுத்தாங்க. அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. சோ இதே நம்ம இயேசுவானவர் நம்ம ஊழியர்களை அழைக்கும் பொழுது கூட சீஷர்களை அழைக்கும்போது கூட சீஷர்களும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே தன்னுடைய வேலையை விட்டு உடனே வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க்கு நான் வாசிக்கிறேன் இந்த வசனம். மார்க்கு 1 வசனம் 17, 18, 19. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று பின்புறம் போனபோது, செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதைக் கண்டு உடனே உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பல சூழல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துறார் என்று சொன்னால், நாம் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. உடனடியாக நாம் அதை திருத்திக் கொள்வது கிடையாது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவது கிடையாது. எப்படி இந்த மேய்ப்பர்கள் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி உடனடியாக முடிவு எடுத்தாங்களோ, நாம அது பல வேளைகளை நம்ம செய்யறது இல்ல. ஒருவேளை நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீ செய்யும் இந்த காரியம் தவறு என்று ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நாம் அதை உணர்ந்திருப்போம். ஆனால் அதை விட்டுவிட வேண்டும், இல்லை இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நாம் என்னைக்கும் முடிவு எடுப்பது கிடையாது. அந்த முடிவை நாம் தள்ளி போடுவோம். நம் சௌரியமான காரியங்களை யோசித்து நாம் இந்த முடிவை தள்ளி போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நான் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். இந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமா. ஒரு ஆபீஸ் இருந்துச்சு. ஒரு மில்லு மாதிரின்னு வைங்களேன். சோ அந்த ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் புதுசா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிடுறாரு அங்க உள்ளவங்கள. சோ நான் தான் மேனேஜர். நான் புதுசா பதவி ஏற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து சொன்னால் என்கிட்ட நீங்க தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்ப எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் கேட்டாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. சோ அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த மக்களுக்குள்ள, அந்த வேலை செய்கிறவர்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துச்சு. உடனே அந்த மேனேஜர்ட்ட எல்லாரும் வந்தாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவரு பார்த்தாரு, பேசுறாரு. இல்ல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பேசுறாரு, பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இல்ல. உடனே இவர் பார்த்தாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒருத்தர் இருந்தாரு. ஒரு சின்ன வேலையாட்கள் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவர்ட்ட போயிட்டு அவர் சொன்னாரு, சார் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் இருந்தாரு. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவரு தான் உங்களுக்கு ஐடியா குடுப்பாரு இந்த பிரச்சனையில இருந்து வெளிய வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரு அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் தான் புது மேனேஜர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க.
நம்ம சீக்ரெட் ரூம் ஒண்ணு இருக்குது. அங்க ஒரு லாக்கர் மாரி இருக்கு. சோ அந்த ரூம்ல ஒரு லாக்கர்ல ஒரு 3 கவர் வச்சிருக்கிறேன். சோ அந்த கவர்ல அதற்கான சொல்யூஷன் இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அத எடுத்து நீங்க சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சரி போய் சீக்கிரம் பேசி சமாளிச்சிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த லாக்கர போய் தொறந்து பார்க்குறாரு. அந்த கவர் 3 கவர் இருக்குது. 1, 2, 3. 3 கவர் 3 நம்பர்ல போட்டு எழுதி வச்சிருக்குது. சோ கவர் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க பிரச்சனை வரும்போது கவர பிரிங்க. அடுத்த பிரச்சனை வரும்போது 2வது கவர பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து நேரா வந்து அந்த கவர பிரிச்சு பார்க்குறாரு. அந்த கவர்ல என்ன உள்ள ஒரு சின்ன லெட்டர் மாரி என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து பிரச்சனை வந்து எல்லாரும் நிற்கும் பொழுது நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னா, நான் வந்து புது மேனேஜரா இருக்கிறேன். அதனால நான் இப்ப தான் வந்திருக்கிறேன். அதனால எனக்கு கொஞ்ச நாள் டைம் குடுங்க. அப்படி சொல்லி சொல்லுங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவரு வந்தாரு. வந்து எல்லாரையும் நிப்பாட்ட சொல்லி பேசுறாரு. இந்த மாரி நான் வந்து புது மேனேஜரா இருக்கிறேங்க. நான் இப்ப தான் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த கம்பெனி பத்தி தெரியாது. அதனால எனக்கு கொஞ்ச நாள் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்ட்டாரு. சொன்ன உடனே மக்களும் பார்த்தாங்க. ஆமாமா கரெக்ட். இவர் சொல்றது கரெக்ட் தான். இவர் இப்ப தான் வந்திருக்கிறாரு. ஓகே எல்லாரும் போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா. கவர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடுத்து கொஞ்ச நாள் ஆகுது. நாட்கள் போயிட்டே இருக்கு. மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் எல்லாரும் வராங்க. மறுபடியும் இவர்ட்ட பேசுறாங்க. மறுபடியும் இவர் பேசிக்கினே இருக்கிறாரு. பிரச்சனை முடியல. உடனே இவர் பார்த்தாரு ரைட் நமக்கு தான் கைவசம் இன்னொரு 2 கவர் இருக்குது. போய் அத போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கவர போய் எடுக்குறாரு. கவர் நம்பர் 2 போட்டிருக்குது. சோ அத 2 எடுத்து பிரிச்சு பார்க்குறாரு. சோ அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மேனேஜர் மேல பழிய போட்டுருங்க அப்படி சொல்லி. பழிய போட்டீங்கன்னா அவங்க நம்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த கவர போய் எடுத்து வச்சு, சரி இவரு அதே காரியத்த சொல்றாரு. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆமாமா சரிதான். இதுக்கு முன்னாடி இருக்க மேனேஜர் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு இவரு நல்லவரு தாங்க. சரி, சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பா பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஞ்ச நாள் போச்சு. மறுபடியும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லாரும் வராங்க. இவரும் பேசி, பேசி பார்க்குறாரு முடியவே இல்ல. கடைசி இவருக்கு கைவசம் ஒரே ஒரு கவர் இருக்குது. 3வது கவரு. போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போய் அந்த 3வது கவர போய் எடுத்துட்டு வராரு. அத பிரிச்சு பார்க்குறாரு. அந்த கவர்ல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, மீண்டும் இதே மாதிரி 3 கவர நீங்க ரெடி பண்ணி வச்சு, வேலைய ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்ல எழுதிருந்துச்சு. சரிங்களா? சோ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், அந்த மேனேஜர் வந்து முடிவெடுப்பதிலே தானாக சுயமாக சிந்தித்து முடிவெடுக்காமல், அந்த கவர சார்ந்து மற்றவர்களை சார்ந்து முடிவெடுத்தார்கள். சரிங்களா? ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுதும், நம்மளுடைய பாவ சூழலை உணர்த்தும் பொழுதும், ஒரு முடிவெடுக்கும் சூழல்ல நமக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்கள உணர்த்தும் பொழுதும், நம்மளும் என்ன செய்யணும் அப்டின்னா, வி ஹேவ் டூ டிசைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் ஒரு ஒரு விசுவாசத்துல நாம் முடிவெடுக்க வேண்டும். எப்படி அந்த மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே, உடனடியாக நாம் போய் பார்க்கலாம். வேற எதுவும் பாசிபிலிட்டீஸ் அவங்க யோசிக்கவே இல்ல. ஒருவேளை அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தெரியலையே. திடீர்னு ஏஞ்சல்ஸ் வராங்களே. இது ஒரு அன்யூசுவலா நடந்திருக்குதே. இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாரி நடந்ததே இல்லையே. அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்ல. சுயமாக அதை நம்பினார்கள். உடனடியாக முடிவெடுத்தார்கள். அதே போல தான் இயேசுவானவர் சீஷர்களை கூப்பிடும் பொழுதும், அவ்வளவு நாள் அவங்க மீனவர் தொழில செஞ்சுட்டு இருந்தாங்க. அத வச்சு தான் அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு இவர் கூப்பிடுறாரே, நம்ம மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன் என்று சொல்றாரே, எப்படி நம்ம இவர நம்பி போகுவது? நமக்கு வருமானம் வேணுமே, நம்மளுடைய தொழில் போயிருமே, இவ்வளவு வருஷம் நம்ம பார்த்துட்டு இருந்த தொழிலாம் போயிருமே, அப்படி சொல்லி அவங்க யோசிக்கல. இயேசுவை நம்பினார்கள். இன்னொன்னு அவர்களுக்குள்ள ஒரு 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 வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை இருந்தது என்று சொன்னால், அந்த காலகட்டங்களில பார்த்தோம் அப்படின்னா, இந்த அ ஊழிய காரியங்கள் தேவ வசனங்களை பேசுகிற காரியங்களை அ யார சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல வேதம் படித்தவர்கள் அந்த மாரி ஆளுங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த காலகட்டங்கள்ல சீஷர்களா. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நம்மள போய் கூப்பிட்டாரே. மீனவர்களும் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட அந்த மாரியான ஒரு 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 சமுதாயத்துல இருப்பவர்கள் என்று சொன்னதால், அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சீஷர்களுக்குலாம் நம்மள போய் கூப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, உடனே அவங்க பின்னாடி போயிட்டாங்க. தே நெவர் திங்க் வாட் வில் ஹேப்பன். வாட் தே வில் கெட் பெனிஃபிட். இது மூலமா நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா? அப்படிங்கிற காரியத்த கூட அவங்க யோசிக்கவே இல்ல. சரிங்களா? உடனே ஒரு நம்பிக்கை நிமித்தம் உடனே எந்திச்சு அவருக்கு பின்னாடி ஆண்டவருடைய இயேசு பின்னாட உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. 3வது காரியம் என்னென்று சொன்னால், மேய்ப்பர்கள் செய்தியை கேட்டார்கள். போக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். ஆனா போய் சேர வேண்டிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து பெத்லகேம் சிட்டி விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஆஸ் பெர் அந்த இதுபடி. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே இந்த ஆடு மாடுகள விட்டுட்டு உடனே எந்திரிச்சு அங்க போய் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல். முடிவெடுத்தாச்சு. இப்ப போயாகணும். இப்ப வந்து பொதுவா என்ன அப்டின்னா, இப்ப அவங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. இல்லைங்களா? இப்ப என்ன செய்யணும் அப்டின்னா, உடனே கிளம்பி போணும் அப்டிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் இருட்டா தான் இருந்துச்சு. அந்த சூழல் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப இருட்டாக இருந்தது. கொஞ்சம் மலைகள், அந்த மாரி பாறைகள் கூட இருந்தது என்று சொல்கிறார்கள். சரிங்களா? உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள். போற வழியில பாறைகள் கூட இருக்கலாம். போற வழியில இருட்டா கூட இருக்கும். எந்த இடம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது?
அப்படிங்கிற ஒரு 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 தெளிவில்லாத ஒரு சூழல் தான் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஏன்னா இந்த காரியம் நடப்பது என்பது அவர்களுக்கு புதிய அனுபவம் என்பதால், அவர்களுக்கு முன்னாடி ஒரு அன்கிளியர் ஒரு கிளியரான ஒரு பிக்சரோ அந்த மாரி கிடையாது. ஸோ அவர்களுக்கு ஒரு தயக்கமுமே கிடையாது. உடனே நாம் போய் பார்ப்போம் அப்படின்னு விரைவாய் எழுந்து கிளம்பி சென்றார்கள் என்று சொல்லி பார்த்தோம். என்ன அப்படின்னா, வந்து அவங்க செய்தியை கேட்டார்கள். தேவனுடைய தேவ தூதர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. முடிவெடுத்தார்கள். துணிந்து சென்றார்கள். போய் பார்ப்போம் என்று சொல்லி. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஆடு இருக்கும். அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் அங்கேயே இருந்திருக்கும். சாப்பிட்டு காலைல கூட போயிருக்கலாம் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா உடனடியாக தன்னுடைய சௌரியமான இடத்தை விட்டு அசௌரியமான இடத்தை நோக்கி கிளம்ப வேண்டும் என்று சொல்லி, போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உடனே கிளம்பி சென்றார்கள் என்பதை கூட பார்க்கிறோம். ஸோ இதே சூழல் தான் ஆபிரகாமுக்கும் நடந்தது. நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆதியாகமம் 12:1. ஸோ இங்கேயுமே அதே சூழல் தான். ஸோ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஸோ நாம் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊர்ல இருக்கிறாரு. நல்ல உறவுகள் மத்தியில சந்தோஷமா தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறாரு. பட் அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணுங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட நல்லா இருக்கும். இதோட உன்ன நெறைய விஷயத்துல இது பண்ணுவேன். ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லவில்லை. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயுமே என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு முன்னாடி இருப்பது ஒரு அன்கிளியர் பிளான் தான் இருக்குது இங்கேயுமே. எப்படி மேய்ப்பர்களுக்கு அங்க என்ன கிளம்பி போகணுங்கிற ஆர்வம் இருந்தது. ஆனா ஒரு அன்கிளியரான ஒரு மேப் ஒரு 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 சூழல் தான் அங்க இருந்ததே ஒழிய, ஒரு கிளியரான சூழல் இல்ல. ஆனா இயேசுவையும் அந்த வார்த்தைகளையும் நம்பி அவங்க கிளம்புனாங்க. இங்கேயும் அதே சூழல் தான் இருக்குது. என்ன சூழல் இருக்கிறது என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு காண்பிக்கும் இடத்துக்கு நீ போ என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். சரிங்களா? அந்த இடத்துலயும் அவருக்கு தெரியாது. ஸோ எந்த திசையை நோக்கி நான் போகணும்? எப்படி போகணும்? அப்படின்னு கூட தெரியாது. ஸோ ஆண்டவர் காட்டும் பாதையை துணிந்து அவர் ஒரு விசுவாசத்தோடு கிளம்புறாரு. ஸோ கிளம்புனதுக்கு அப்புறம் ஆண்டவர் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லி கிளம்புனதுக்கு அப்புறம் அவர் போன பாதையெல்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மீண்டுமாய் வசனம் என்ன சொல்லுகிறது? அடுத்து அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, ஆதியாகமம் 12வது வசனம் 10வது 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு என்னை உயிரோடே வைப்பார்கள். என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை படிக்கும். உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். நீ உன்னை என் சகோதரி என்று சொல். ஸோ ஆபிரகாமுக்கு இங்க என்ன சூழல் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன உயிர் பயம்ங்கிறது வந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் தான் இந்த திட்டத்த சொன்னாரு. ஸோ இங்க வர சொன்னாரு. அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இங்க அவருக்கு எதிரா ஒரு சூழல் நடக்குது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வருங்கிற சூழல் வருது. ஸோ இங்கேயுமே அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடப்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்னா, அது முடியவே இல்ல. அடுத்து ஆதியாகமம் 13 7வது வசனம், 8வது வசனம் மற்றும் 9வது வசனம். அங்கேயுமே அந்த லோத்து அவருக்கும் அவங்க இது பங்கு பிரச்சனை வருது, சொத்து பிரச்சனை வருது. ஸோ அந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் நல்ல ஐஸ்வர்யமான இல்ல நல்ல செழிப்பான இடத்த எடுத்துக்கிட்டான். ஆபிரகாமுக்கு செழிப்பில்லாத இடத்தை குடுத்துறாருன்னு சொல்லி. ஸோ ஆபிரகாம் ஆண்டவர் காண்பிக்கும் திசையை நோக்கி தான் சென்றாரு. ஆனா அங்க போகிற வழியில நெறைய பிரச்சனைகள அவர சந்திக்க நேர்ந்ததை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் மோசேக்கும் நடந்தது. மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாயி, நான் உனக்கு சொல்றதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் குடுத்த பொழுது, ஒரு பாதையை அவனுக்கு காண்பிக்கும் பொழுது, ஒரு திட்டத்தை அவனுக்கு காண்பிக்கும் பொழுது, அந்த திட்டம் அவனுக்கு லகுவாக இருந்ததா? நல்ல நல்ல ஆசீர்வாதமாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மோசேயும் நெறைய இடர்பாடுகளுக்குள்ளா தான் போனாரு. சோ தேவன் நமக்கு காண்பிக்கும் திட்டம் அல்லது தேவன் நமக்கு காண்பிக்கும் பாதை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கண்டிப்பாக ரோஜா மலர்கள் விரித்து போட்ட மாரி இல்ல, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையா இருக்குமா அப்படின்னா தெரியாது. இல்லைங்களா? சோ நெறைய நேரங்கள்ல நாமளும் யோசிப்போம். ஆண்டவரே நான் பிரேயர் பண்ண தான் முடிவெடுத்தேன். நான் ஃபாஸ்டிங் இருந்து தான் முடிவெடுத்தேன். எங்களுடைய போதகரோட நான் ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுத்தேன். என்னுடைய சபையெல்லாம் எனக்காக ஜெபித்து முடிவெடுத்தோம். இந்த பிசினஸ் நான் ஆரம்பிப்பதற்கு. இந்த படிப்பை நான் படிப்பதற்கு நான் இப்படிதான் முடிவெடுத்தேன். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதே. என் பிசினஸ் எல்லாம் போயிடுச்சே. என்னால படிக்க முடியறது இல்லையே. எனக்கு இந்த வேலை சரியா அமையவில்லையே. நான் இந்த வேலை தான் பெட்டர் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் இந்த வேலை எனக்கு சரியா அமையவில்லையே. எனக்கு இப்படி மன வாழ்க்கை எனக்கு இப்படியாக அமையவில்லையே. நான் ஜெபித்து தான் இந்த திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ எனக்கு சிறப்பானதாக அமையவில்லையே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவர் காட்டும் பாதையை நாம் குறை சொல்வதோ அல்லது நம் கடந்து வரும் பாதைகளை குறித்து நாம் இப்படியாக யோசிப்பது நிறைய நேரங்கள்ல நடக்கும்.
இல்லைங்களா? சோ ஆண்டவர் காட்டுற பாதை சில வேளைகள்ல கஷ்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். சோ ஆண்டவர் வைத்திருக்கும் சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல வேளைகளிலே கஷ்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். நீங்க இப்ப இருந்து கிளம்பி வெளிய போறீங்க. சர்ச்ச விட்டு வெளிய போறீங்கன்னு வைங்களேன். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம். உன் கையில எந்த ஒரு இருட்டுல நம்மளால போக முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? செல்போன் டார்ச்ச வச்சு உடனே அப்படி அடிச்சு அடிச்சு தான் நம்ம போவோம். சரிங்களா? சோ அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கும் காண்பிக்கும் பாதைகள்ல நெறைய பிரச்சனைகள சுத்தி சுத்தி இருக்கும். சோ ஆண்டவர் நமக்கு ஒரு டார்ச் குடுப்பாரு. என்ன டார்ச் என்று சொன்னால், வேதம் என்கிற ஒரு டார்ச் நம்ம கையில் இருக்கும் பொழுது, அந்த வேத வசனத்தை நீங்கள் தியானித்து, தியானித்து ஆண்டவருடைய திட்டத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாய் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். சோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகும் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுமே தவிர, நீங்கள் ஆண்டவர் காட்டும் பாதையை மறுத்து, நீங்க வேற பாதையை நோக்கி ஓட முடியாது. இல்லைங்களா? சோ ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு கணவனை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு மனைவியை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், தட் இஸ் ஃபார் அஸ் ஒன்லி. வி கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் தட் இன் எனி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸஸ் சொல்லியோ நம்மளால கடந்து போக முடியாது. சரிங்களா? மோசே வந்து ஆண்டவர்ட்ட பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் புலம்பிக்கினே தான் இருந்தான். இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு போய் கோல் அடிக்கிறது அவனுடைய ஆனா கடைசி ஒரு வார்த்தை சொன்னான். ஆண்டவர் வந்து இவங்களெல்லாம் பேரெல்லாம் நான் கிறுக்கி போட்டுருவேன். இவங்கலாம் ஒருத்தர் வேண்டாம் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, மோசே அந்த இடத்துல என்ன சொன்னான் அப்படின்னா, என் பேர் வந்து வேணா நீங்க வந்து ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி. சோ அவனுடைய பக்குவம் எப்படியாக இருந்து சொல்லி நான் பார்க்கிறோம். இல்லைங்களா? சோ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் திட்டத்தையும், நமக்கு காண்பிக்கும் பாதையையும் நமக்கு கொடுத்திருப்பது நாம் பலப்படுவதற்காகத்தான் என்பதை தவிர வேறு ஒரு காரியமும் அல்ல. இல்லைங்களா? சோ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நமக்கு காண்பிக்கும் பாதையையும், அவர் நமக்கு வைத்திருக்கும் சித்தத்தையும் நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. இப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஆயிருமோ? ஆண்டவர் இதத்தான் செய்ய சொன்னாரு. பட் இது இப்படி ஆயிருமா? அப்படி ஆயிருமான்னு நம்ம வந்து அந்த ஹோல் பிக்சர வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதில் வரும் இடர்பாடுகளை நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாம் நம்மை அந்த திட்டத்தை நான் சிறப்பாக செயல்படுத்த என்னை நீர் தயார்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்களை பலப்படுத்த வேண்டும். மாறாக ஆண்டவர்ட்ட போய் நம்ம பிளான சேஞ்ச் பண்ணிருங்க. இத மாதிரி அப்படின்னு சொல்லிருங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாது. சோ மேய்ப்பர்கள் தங்களுக்கு முன்பதாக அவ்வளவு சூழல் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். மலைகள் இருக்குது, இருட்டாதான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம போவோம். ஆண்டவர் நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோடு அந்த அந்த இடர்பாடுகளை தாண்டி அவர்கள் சென்றார்கள். ஆபிரகாமும் சரி, நிறைய வேதத்திலே நாம் அநேக உதாரணங்களை நாம் இதை வைத்து நாம் தாவீதுடைய வாழ்க்கையும் சரி. சோ நான் வந்து உன்னை பெரிய ராஜாவாக்குவேன்னு சொல்றாரு. ஆனா அவர் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால், நாம் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். 4வதாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், சோ போய் எல்லாரும் போய் அங்க குழந்தைய பார்க்குறாங்க. மேய்ப்பர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. நான் மீண்டுமாய் உங்களுக்கு அந்த பாயிண்ட் மீண்டுமாய் நினைவு கூறுகிறேன். முதலாவதாக ஆண்டவர் வந்து ஒதுக்கப்பட்ட அந்த மேய்ப்பர்களை தேடி ஓடி வந்தார். செய்தி சொல்லப்பட்டது. அவர்கள் எந்த சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஆண்டவர் பார்க்கல. எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கல. ஆண்டவர் ஒரு செய்தியை அவர்களுக்கு சொன்னார். செய்தியை கேட்ட அவர்கள் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் போக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். போக வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கஷ்டங்களை அவர்கள் யோசிக்கவில்லை. நான் உறுதியாகவும் ஒரு விசுவாசத்தோடு நாம் செல்வோம் என்று சொல்லி உடனே அவங்க நேரா குழந்தையை பார்க்க வராங்க. சோ தாங்கள் பார்த்த காரியங்கள் தேவதூதன் அவர்கள் சொன்னது, அவங்க வந்து பார்த்தது, இந்த அனுபவத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு துதித்துக் கொண்டு வெளியே போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய செய்தி இந்த செய்தியை கேட்ட மற்றவர்களும் துதித்து பாடினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த அனுபவம் அவர்களுக்குள்ளாய் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. அவர்களை அறியாமல் மேய்ப்பர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், நம்ம போய் இந்த பிறப்பின் செய்தியை சொல்லணுமா மக்களுக்கெல்லாம்? ஏன்னா நம்மளே மேய்ப்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா போய் போய் எல்லாருக்குமே அந்த செய்தியை சொல்றாங்க. சரிங்களா? சில வேளைகள்ல நமக்கு நடக்கும் நன்மையான காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல தயங்குகிறோம். சோ சமாரியா ஸ்திரீ கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சோ அந்த ஸ்திரீயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து கிணத்துல இயேசுவானவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ அந்த ஸ்திரீ வாராங்க. சோ அவங்களும் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமாரிய பெண் அப்படிங்கிற ஒரு கீழ்நிலை கட்டத்துல இருக்கிற அந்த பெண் வந்து இயேசுவானத்துல வராங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர்களுக்கு தெரியுது இவங்கதான் மேசியா இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே சந்தோஷத்துல ஊருக்குள்ள போய் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி நான் மேசியாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும்
அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நான் உங்களுக்காக கூட அந்த வசனம் வாசிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 28, 29. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை அங்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசுவானவர் பேசிட்டே இருக்கிறாரு. பேசினதுக்கு அப்புறம் அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள் என்றார். அவர் கிறிஸ்துதானா என்றாள். கிறிஸ்து தானே என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி. சோ இந்த செய்தியை கேட்ட அவர்கள் தங்களுக்குள்ளாய் கிடைத்த மாற்றங்களை அந்த மேய்ப்பர்கள் மக்களுக்கெல்லாம் சந்தோஷமா சொன்னாங்க. ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பிறப்பின் செய்தியை மக்களுக்கெல்லாம் இந்த மேய்ப்பர்கள் அவர்களுக்குள்ள அடக்கி வைக்கல, சந்தோஷமா வெளியே சொன்னாங்க. சரிங்களா? சோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. சோ நம்ம சர்ச்ல வந்து நிறைய பேர் முன்னாடி வந்து நம்ம சாட்சி எல்லாம் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? நீங்க கூட எல்லாம் சொல்லியிருப்பீங்க. எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி, நான் எந்த சூழல்ல இருந்தேன், எப்படி நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எப்படி என் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தினார் அற்புதத்தை அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சிகளை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சோ இந்த சாட்சிகள் வில் ஹெல்ப் த பீப்புள் டு எக்யூப் தெம்செல்ஃப். மத்தவங்களையும் இது வந்து உற்சாகப்படுத்துகிறது என்று சொல்லி. சோ ஒரு 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 மீட்டிங் ஒன்று நடந்தது. இது எனக்கு ஒரு ஒரு வேத ஒரு டீச்சர், பைபிள் காலேஜ் டீச்சர் ஒருத்தர் ஒண்ணு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு அவர் கேட்ட உடனே. ஒரு ஒரு காஸ்பல் அ எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது, காஸ்பல் சம்பந்தமா ஒரு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துனாங்களாம். சோ அதுல அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, முக்கியமான கருத்துக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சுவிசேஷம் சொல்லும் முறை மாறிக்கொண்டே வருகிறது என்று சொல்லி. சோ ஆரம்ப காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது என்று சொன்னால், வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு எல்லாரும் வந்தாங்க, சுவிசேஷத்த சொன்னாங்க. நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து நிறைய பேர் நார்த் இந்தியா போனாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜான் போஸ்கோ அவங்க கூட அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவங்க காலகட்டங்கள்ல இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு போனாங்க என்று சொல்லி. எல்லாரும் ஊரு விட்டு ஊரு அல்லது டிஸ்ட்ரிக்ட் இது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொன்னாங்க அப்படி சொல்லி அந்த ஒரு காலகட்டங்கள்ல அப்படி சுவிசேஷம் நடந்தது என்று சொல்லி. அது முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு காலகட்டம் வந்துச்சு. இது என்ன காலகட்டம் என்று சொன்னால் சுவிசேஷ கூட்டங்கள். நான்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சுவிசேஷ கூட்டங்கள் வந்து மிக பிரபலியமாக நடந்து கொண்டே இருக்கும். இங்க ஒரு மீட்டிங் நடக்கும், அங்க ஒரு மீட்டிங் நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அப்படி நடக்குதா என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நாங்க இருந்த அளவுல நடந்துச்சா அப்படின்னா, இப்போ அப்படி நடக்கவே இல்ல. சரிங்களா? சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக நிறைய பேருக்கு நற்செய்தி பரப்பப்பட்டது. அந்த காலகட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போனா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது என்று சொன்னா, சபை ஸ்தாபிப்பதன் மூலமாக அநேக சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிறது என்று சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ கரண்டா என்ன ஊழியம் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், த்ரூ ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு காரியம் தான் இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சுவிசேஷ கூட்டங்கள் எதுவும் நடத்த முடியாது. சபை அந்த அளவுக்கு நிறுவ முடியாது. த ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்றாங்க. அதன் மூலமாக தான் நாம இயேசுவின் அன்பை மக்களுக்கு நாம் சொல்ல முடியும்னு சொல்லி. சிஸ்டர் இந்த அறிவிப்பு சொல்லும்போது நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு காரியத்தை குறித்து அவர் சொன்னாங்க. குடும்பமாய் வாருங்கள், குடும்பமாய் போவோம். குடும்பமா எல்லாரும் வாங்க. நீங்க அந்த ஃபேமிலிக்கு போங்க, அவங்க இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து அந்த மீட்டிங்ல சொன்னாங்க. இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வில் ஒர்க் அவுட் தான். அப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி சொன்னார்களாம். சரிங்களா? இந்த காலகட்டங்கள்ல நீங்க பைபிள் எடுத்துன்னு கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமங்கள் தான் இல்லைங்களா? நிறைய எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லயே மெசேஜ் அனுப்பிச்சு அதிலே நிறைய சுவிசேஷங்கள் சொல்றாங்க. எல்லாருடைய மொபைலையும் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய வசனங்கள் இருக்கும் இல்லைங்களா? எனக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு குரூப் இருக்குது, அவ்வளவு வசனங்கள் இருக்குது. அதை ஓபன் பண்ணி பார்க்க கூட நம்மளால முடியல. இந்த காலகட்டங்களில் சுவிசேஷங்கள் எப்படி சொல்லப்பட வேண்டும்? நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாக இடைப்பட்டார், நாம் அவர் மூலமாக என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்க ஜான் போஸ்கோ அண்ணன் அவங்க வீட்டுக்கு நாங்க முத பிரேயர் மீட்டிங் போயிருக்கும்போது அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நாங்களே இங்க பிரேயர் நடத்துவோம். பக்கத்துல உள்ளவங்கலாம் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய ஊழியங்களை செய்ய முடியும். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை சுற்றியுள்ள நபர்களை நீங்கள் உங்களுக்கு நடந்த அனுபவங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நீங்கள் மற்றவர்களோடு பகிரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்துவமானவர் என்பதை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், வேலை செய்கிற நபர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவரை பார்ப்பார்கள்.
நான் அநேக இந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மளுடைய வார்த்தையின் வழியா நாம் பேசப்படுவதை விட, வாழ்க்கையின் மூலமாக நாம் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கருத்துக்களும் தான் மக்களிடத்துல போய் மிகவும் பிரபலமாய் வேலை செய்யும் என்று சொல்லி நான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவேன். நான் ஆண்டவரை நம்புங்க நீங்க, இப்படி நீங்க பைபிள் படிங்க பிரதர், பிரேயர் பண்ணுங்க பிரதர் அப்படிங்கிற நீங்க வார்த்தைகளால் சொல்லுவதை விட, உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரதர் நான் வந்து இந்த சூழல்ல இருந்தேன், இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன், என்னால படிக்க முடியல, இவ்வளவு சூழல்ல இருந்தேனா, எனக்கு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, எனக்கு வேலையே கிடைக்காம இருந்துச்சு, வேலை கிடைச்சது என்னால சரியா வேலை செய்ய முடியல, பண கஷ்டத்துல இருந்தேன், நிறைய கஷ்டங்கள்ல இருந்தேன், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்துச்சு, பிரேயர் பண்ண எல்லாம் சரியாயிடுச்சு, ஆண்டவரோட நான் தொடர்பில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்ற காரியங்களை நான் கீழ்ப்படிந்து நடந்தேன், எல்லாம் சரியாயிடுச்சு அப்படி என்று நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவங்களை நீங்கள் சொல்லும் பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை காண முடியும். சோ இன்றைய நாளிலே எப்படி மேய்ப்பர்கள் தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களையும் தங்களுக்கு கிடைத்ததான அந்த சந்தோஷத்தையும் விசுவாசத்தையும் தங்களுக்குள்ளாய் வைத்துக் கொள்ளாமல் எல்லாம் வெளியே சொன்னாங்க, மக்கள் எல்லாம் அவர் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி. சோ இன்றைய நாளிலே நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மக்களிடத்தில் சொல்லுங்கள். அதுதான் நீங்கள் இந்த காலகட்டங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் முறை என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் நாடகம் ஒன்று ஒரு ஆர்சி ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணாங்களாம். கிறிஸ்துமஸ் நாடகம் அது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிறிஸ்துமஸ் நாடகம்னா என்ன அப்படின்னா, தாவீது வந்து போவாரு, ஒய்ஃப் மேரிய கூப்பிட்டு போவாரு. ஸோ அங்க போனீங்க அப்படின்னா இந்த இதுக்கு இது இல்ல பஸ் அந்த இது டாக்குமெண்டேஷன் இது குடிமதிப்பு அந்த இதுக்கு ரினியூவல் பண்றதுக்காக போறாங்க. ஸோ போற இடத்துல திடீர்னு பிரசவ வலி வந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு இது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு இடத்தையும் தேடி போறாங்க. அங்க வந்து எல்லாரும் இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு மாற்றுத் தொழுவத்துல அவங்க குழந்தை பெற்று எடுக்கிறார்கள். இதுதான் அந்த நாடகம் இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கூட நிறைய நேரத்துல அந்த நாடகத்துல நடிச்சிருக்கிறேன். ஸோ நீங்க கூட நடிச்சிருப்பீங்க. நேற்று கூட எல்லாம் நடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நாடகம் வந்து அந்த ஸ்கூல்ல நடந்துச்சு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. ஆர்சி பிஷப் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாடகம் ஆரம்பமாகிற நேரம் எல்லாத்துக்கும் நாடகத்துக்குள்ள பசங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. உடனே எல்லாருக்கும் என்ன பண்றது, ஒரே பையன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன், ஒரு சின்ன பையன் இருந்தான். சரி நீ வந்து நாடகத்தில் நடிக்கிறியா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, உன் டைலாக் என்ன அப்படின்னா, இங்க இடம் இல்ல நீ போ அப்படின்னு சொல்லணும், இது மட்டும் நீ சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கு இந்த நாடகத்தை பத்தி சரியா தெரியாது. ஸோ எப்படியா நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் மேடையில போய் பேசணும், இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அந்த பையனை போய் நிப்பாட்ட வச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் நாடகம் நடக்குது, ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு சீனா போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு சீன் வருது. என்ன சீன்னா, அந்த மேரி வந்து ஒவ்வொருத்தட்டியா வந்து கேட்கறாங்க. அப்படி இந்த 3 வீடு இருக்குது. அந்த பையன் வந்து 3வது வீட்டுல இருக்கிறான். ஃபர்ஸ்ட் வீடு, செகண்ட் வீடு. சோ ஃபர்ஸ்ட் வீட்ல வந்து மேரி கேட்கறாங்க, இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது. யோசேப் கேட்கிறாரு, ப்ளீஸ் தங்கறதுக்கு இடம் கொடுங்க, குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படி சொல்லி. அவன் உடனே இல்ல இல்ல இடம்லாம் கிடையாது போ அப்படின்னு திட்டிட்டு கதவை அடைச்சிடுறான். சோ அடுத்த பொண்ணுகிட்ட போறாங்க, அடுத்த வீட்டுல போறாங்க. சோ அங்கேயும் போய் அந்த பையன் யோசேப்பு கேட்கிறாரு, தங்குறதுக்கு இடம் கொடுங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவனும் இடம் இல்ல போன்னு அடைச்சிட்டாங்க. சோ அடுத்த ஒரு இடத்துக்கு போறாங்க. அடுத்து யாரு, நம்ம புதுசா வந்திருக்கிற நம்ம நடிகர்கிட்ட போறாங்க. சோ அங்க போன உடனே மேரி வந்து மொத வீட தட்டும்போது கடைசி வீட தட்டும்போது இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் அதிகமா பண்ணுவாங்க இல்லையா? கொஞ்சம் இன்னும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ற மாதிரி பண்றாங்க. சோ அந்த ஸ்கிட் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு எமோஷனலா அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அந்த ஸ்கிட் எப்படி நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பையன்கிட்ட போய் நிக்கிறாங்க. மேரி ரொம்ப அழுதுட்டு அந்த பையன்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறகுற மாதிரி இருக்க ஒரு வீடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பாக்குறான், அவனுக்கு இவளை பார்த்த உடனே அழுகழுகையா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு இப்படி அழுகுதே, ஐயோ வயிற்று பிளகரியா இருக்குதே அப்படின்னு சொல்லி அவன் வேற அழுதுகிட்டே இருக்கிறான். அவனுக்கு சொல்லணும் இந்த டைலாக், இங்க எங்க இடம் கிடையாது நீ போ அப்படின்னு சொல்லணும். ஆனா அவனுக்கு சொல்லதுக்கு மனசே வரல. அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறான். அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, டீச்சர்ஸ் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, டேய் இங்க இடம் இல்ல போன்னு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி. சோ அந்த பையனும் சொல்லதுக்கு மனசே வரல, இவ்வளவு கஷ்டப்படுறாள் மரியாள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் கஷ்டப்பட்டு சொன்னான், மரியாள் மரியாள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இடம் இல்ல நீ போன்னு சொல்றாங்க, ஆனா நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, அங்க வந்து குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு அந்த பையன் அழுதுட்டே சொன்னானா. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு சின்ன கதையா கூட இருக்கலாம். ஆனா உண்மை சம்பவத்தை நீங்க பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பையனுக்கு என்ன ஹார்ட் இருந்துச்சு, மரியாளுக்கு உதவி செய்யணும் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு சின்ன சம்பவமா கூட இருக்கலாம், வேடிக்கையா கூட இருக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. சோ இந்த பையன் இப்படி சொன்ன உடனே. சோ இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள் ஒருவேளை நமக்கு எல்லா கிறிஸ்துமஸ் போல கடந்து போகாமல், இல்லைங்களா? சோ எல்லா கிறிஸ்துமஸ் மாதிரி இந்த கிறிஸ்துமஸும் போகாம, திஸ் கிறிஸ்துமஸ் ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப்.
எப்படி அந்த பையனுடைய உள்ளம் எப்படி மாறிச்சோ, இந்த சூழலை பார்த்த உடனே எப்படி மாறிச்சோ, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நீங்கள் மனம் இறங்குற பிள்ளைகளாகவும், மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாகவும் இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். மீண்டுமாய் நான் உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது காரியம், மேய்ப்பர்கள் மிகவும் பின்தங்கிய சூழல்ல இருந்தார்கள். மிகவும் மோசமான சூழல்ல இருந்தாங்க. கஷ்டமான சூழல்ல இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவரை தேடி போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொல்லி. சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. God will come to us and will hear our voice. சரிங்களா? நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மட்ட வர்றாரு. எந்த சூழல்ல இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறார். 2வது காரியம், ஆண்டவர் அந்த வார்த்தை தேவ செய்தி சொன்ன உடனே, நற்செய்தி சொன்ன உடனே எப்படி அந்த மேய்ப்பர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அதே போல ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் ஒவ்வொரு காரியங்களும், ஒருவேளை அது பாவமாக கூட இருக்கலாம், இல்லை மற்ற எந்த காரியமாக கூட இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 3வது காரியம், நமக்கு ஆண்டவர் காட்டும் பாதையிலே நமக்கு அநேக இடர்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த பாதை வேண்டாம், எனக்கு வேற எது குடுங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா அந்த பாதையை கடப்பதற்கு ஆண்டவருடைய பலத்தை நீங்கள் அவருடைய சமூகத்திலே இருந்து உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். 4வது காரியம், நீங்கள் அடைந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை உங்களை சுற்றியவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமா தான் அந்த சுற்றியுள்ளவங்கள ஆண்டவர் ஏன் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் ஏன் உங்களை வச்சிருக்கிறாரு? அப்படி என்று சொன்னால், you are going to be the light of the people, those who are arrested by the darkness. ஸோ இருளிலே இருக்கிற மனிதர்கள் மத்தியில தான் நீங்க இருக்க முடியும். ஸோ அங்க ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க அங்க ஒளியா இருக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்துல ஒளியா இருக்க போகிறது. உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம், நீங்கள் பேசும் விதம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறது. அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அந்த இடத்துல அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அநேக சவால்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் படிக்கும் இடங்களிலே உங்களுக்கு அநேக சவால்கள் இருக்கலாம். பொதுவாக வேலை பார்க்குற இடங்கள்ல கிறிஸ்டியன்ஸ்னா கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர்ல தான் நம்ம போவோம். நம்ம மற்ற லேடிஸ் மாதிரிலாம் நம்மளால பேச முடியாது. மற்ற ஆண்கள் மாதிரி நம்மளால பேச முடியாது. மற்ற ஆண்கள் மாதிரி தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த முடியாது. we will be quite soft sometime. பட் நம்மள கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் இதா சொல்றதா இருந்தா எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப இளிச்ச வாயின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு மன்னிக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. பட் நம்ம ஆண்டவர் அங்கதான் வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம வந்து ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வழிகள், நாம் காண்பிக்கும் அன்பு அவர்கள் மீது ஒருவேளை மறுபடியும் அவங்க நம்ம வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க, இல்ல கீழ்த்தனமாக நடத்துவார்கள். ஆனா நம்ம அதை சிரித்துக்கொண்டே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் நமக்கு வருகிறது. அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன் என்று சொன்னால், உங்கள் மூலமாக ஆண்டவருடைய அன்பு மற்றவர்களுக்கு பகிரப்படுகிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார்.